மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சோழர் கால சிவன் கோவில் ஒன்று கிருஷ்ணகிரி அருகே புதர்மண்டி கிடக்கிறது. இதை சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள புக்கசாகரம் கிராமத்தை அடுத்த பெகிலி கிராமத்தில் சிறிய மலைக்குன்றின் அடிவாரத்தில் இருக்கிறது இந்த சோழர் கால சிவன் கோவில். சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் இப்பொழுது ஆலமரம் மற்றும் செடி கொடிகள் வளர்ந்து புதர்கள் சூழ்ந்து பாழடைந்த நிலையில் இருப்பது பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஹொசூர் அருகே காமன்தொட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியையாக பணியாற்றி வரும் தொல்லியல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி இந்த கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்தது என கண்டறிந்துள்ளார். விடுமுறை நாட்களில் பழங்கால கோயில்கள், நடுகற்கள் உள்ளிட்ட தொல்லியல் சான்றுகளை கண்டறிந்து அவற்றை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தி வரும் இவர் பெகிலி கிராம மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த இடத்தை பார்வையிட்டுள்ளார். தற்போது சுமார் 5 அடிக்கு மேல் மண்ணில் புதையுண்ட நிலையில் பெகிலி கிராம மக்கள் புக்கசாகரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஊர் பெரியவர் நாராயணன் உள்ளிட்டோர் இணைந்து கோயிலை சுத்தம் செய்துள்ளனர். இந்த கோவில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்துடன் அமைந்துள்ளது. அதிட்டானம், பாதம், பிரஸ்தரம், கண்ட பகுதிகள் மற்றும் 5 கோஷ்டங்களுடன் சிற்பக்கலை நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆந்திரா வம்சவழியில வந்த முதல் தெலுங்கு சோழராக வராரு. அதனால அவருடைய அடையாளங்கள் இந்த கோவிலில் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்குது. அவருடைய காலம் கிபி 1070 1122. ஸோ இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் முற்கால சோழர் கால குலோத்துங்க சோழருடைய கோவில் அப்படிங்கிறத ஐயா உறுதிப்படுத்தினாங்க. அதன் பேரில் எல்லாரும் சேர்ந்துட்டு கொஞ்சம் சுத்தம் செய்து பார்க்குறப்ப கருவறை, அர்த்த மண்டபம், பஞ்சகோஷ்ட அமைப்பு இது சோழர் கால கோவில்கள்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அதாவது 5 கோட்டங்கள் இருக்கும், 5 கோஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி பார்க்குறப்ப நமக்கே அது தெரியும். முழுக்க முழுக்க கற்றளியான கோவில். இக்கோவிலின் கருவறை அடிப்பகுதி புதையல் தேடலுக்காக தோண்டப்பட்டுள்ளதுடன் கருவறையில் இருந்த சிவலிங்கம் திருடப்பட்டு நந்தி சிலையும் உடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் அருகே நீராழி மண்டபம் ஒன்று பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. மேலும் கோவிலுக்கு நிலதானம் அளிக்கப்பட்டதற்கான சான்றாக அருகில் உள்ள பாறையில் சந்திர சூரியர் மற்றும் சூலக்குறி பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோவிலை கட்டியவர் குறித்த தகவல்கள் தெளிவாக கிடைக்கவில்லை. பாண்டவக்குடி என ஊர் மக்களால் அழைக்கப்படும் இந்த கோவிலுக்குள் பல நூற்றாண்டுகளாக பொதுமக்கள் யாரும் சென்று வழிபட்டதில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏதாவது ஒரு போராக இருக்கலாம், அந்த மாதிரி இல்லை அந்நியர் ஏதாவது படையெடுப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய முன்னாடி பெரிய ஒரு நிலப்பகுதி, மக்கள் வாழ்ந்த இடங்களுக்கான சான்றுகள் இருக்குது. ஏதோ ஒரு வகையால் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம், குறைந்தது 300 to 400 வருடங்களாகவே இந்த இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எதனால அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஏதாவது கல்வெட்டுகள் கிடைச்சா வேணா நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பழமையான சோழர்கால சிவன் கோவிலை புனரமைத்து பொதுமக்கள் வழிபாட்டுக்கு கொண்டுவர தமிழக அரசு, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தொல்லியல் துறை ஆகியவை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.